ஆல்ரெடி லாக்டவுன் எப்போ முடியும்னு தெரியல. லாக்டவுன் முடிஞ்ச உடனே நிறைய பேர் ரைடு போகலான்னு இருக்காங்க. நிறைய பேர் வந்து லடாக் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வருஷம் போகிறதுக்கு. இதில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேறு. இந்த வருஷம் லடாக் போக முடியுமா முடியாதா, அப்படி என்னதான் சுச்சுவேஷன் லடாக்ல அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். Hey guys, welcome back to the channel. எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் நிறைய ட்ராவல் வீடியோஸ் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 2020 ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு அண்ட் இப்படியே போயிடும்னு நினைக்கிறேன். மற்ற கண்ட்ரிஸை விட எனக்கு தெரிஞ்சு இந்தியா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய லெவல்ஸில், நிறைய விஷயத்தில். அப்படியே இந்த 2020 நடக்காத மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் ரியாலிட்டிக்கு வருவோம். இன்றைக்கி இருக்கிற தேதி, அதாவது May 26, லடாக்ல வந்து சிச்சுவேஷன் ரொம்பவே மோசமாக இருக்குது. நீங்கள் நியூஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியன் அண்ட் சைனீஸ் ஆர்மிக்கு பார்டர்ஸில் வந்து நிறைய டென்ஷன் போயிட்டுருக்கு. இப்போது எப்போ வேணாலும் சண்டை பெருசாக பிரேக் ஆகலாம். 5-6 தடவை இதை பேசி முடிக்கலான்னு ட்ரை பண்ணால் கூட இன்னும் டென்ஷன் குறைஞ்ச மாதிரியே தெரியல. இந்த ஆர்மிக்குள்ள டென்ஷன்ஸ்லாம் எங்கே பார்த்தீங்கன்னா லடாக்ல இருக்கிற பேங்காங் லேக் அண்ட் ஆல்சோ தேம்சோக் அண்ட் கால்வான் வேலி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ இங்கே தான் இப்போ சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே ஹெவியாக போயிட்டு இருக்கு. இந்தியன் ஆர்மி ரூட்டீன் பெட்ரோலிங் போயிட்டு இருக்கும் போது சைனீஸ் ஆர்மி வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. முள்ளு கம்பி சுத்தன பேட்டால அடிச்சிருக்காங்க, கல்லு தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இதனால பார்டர்ல நம்ம சோல்ஜர்ஸும் அவங்க சோல்ஜர்ஸும் கையிலேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பார்டர்ஸ்ல நம்ம வந்து ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி இந்த 255 கிலோமீட்டர்ஸ் தர்புக் ஷியோக் அண்ட் டிபிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெச் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து சைனீஸ்க்கு வந்து பிடிக்கல. இதனால தான் மெயின்லி இந்த அக்ரெஷனுக்கு காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பார்டர் செப்பரேஷனோட அக்ரிமெண்ட்லயே கொஞ்சம் கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த கிளியர் பார்டர் செப்பரேஷன் நம்ம புரிஞ்சுக்கிறதும் அவங்க புரிஞ்சுக்கிறதும் வேற வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இது இன்னைக்கு நேத்துன்ற பிரச்சனை இல்லை, எப்பல இருந்தோ இருக்கிற பிரச்சனை தான். பட் ரீசெண்டாக இந்த ரோட் டெவலப்மெண்ட்னால தான் இந்த அக்ரெஷன் உருவாயிருக்கும்னு நம்புறாங்க. May 9 ரெண்டு சைடு, இந்தியா அண்ட் சைனா ரெண்டு சைடில் இருக்கிற ட்ரூப்ஸுமே அக்ரெசிவாக மோதிக்கிட்டாங்க. நார்த் சிக்கிமில் நாக்கூலா அப்படின்னு ஒரு இடத்துல 4 இந்தியன் சோல்ஜர்ஸ் அண்ட் 7 சைனீஸ் சோல்ஜர்ஸ்க்கு இதில் அடிப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் பேங்காங் கிட்ட இருக்கிற இண்டோ சைனா பார்டரில் சைனீஸ் ஆர்மி வந்து ட்ரூப்ஸ் நிறைய வந்து டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. கேம்ப்ஸ்லாம் செட்டப் பண்ணிட்டு இருக்கிறதா நியூஸில் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்தியன் ஆர்மியும் நிறைய ட்ரூப்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டென்ஷன் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இன்னைக்கு 26th May அண்ட் இன்னையோட 24 days இந்த டென்ஷன் போயிட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் இந்த டென்ஷனுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை, இன்னும் அது காம் டவுன் ஆகலை. ஸோ இன்னும் எத்தனை நாள் இது போகும்னு தெரியல நமக்கு. நம்ம எல்லாரும் அதை சுமூகமாக முடியணும்னு வேண்டிக்க தான் முடியும். பட் போக பார்த்தா அப்படி ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி 5-6 தடவை பேச்சு நடத்தி இன்னும் டென்ஷன் குறையாம தான் இருக்கு. உங்களுக்கே தெரியும் பேங்காங் லேக் எவ்வளோ ஒரு அழகான இடம் அப்படின்னு. உங்களுக்கு பேங்காங் லேக் பற்றி தெரியலனா தயவுசெய்து சர்ச் பண்ணி பாருங்க. கார்ட்லையும் நான் போடுறேன், நம்ம வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு அழகான இடம் பேங்காங் லேக். இந்த மாதிரி ஒரு இடம் இந்தியாவில் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இத்தனை வருஷமாக நம்ம இதை வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ரீசெண்ட்லி சைனீஸ் ஆர்மி வந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸ் இன்சைட் இந்தியன் டெரிட்டரி வந்திருக்காங்க. அண்ட் இந்த பிரச்சனைனால இந்த மாதிரி அழகான இடங்கள் நம்ம கை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக இந்தியன் ஆர்மி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பார்டர்ஸில் இருக்கிற பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் நம்ம விசிட் பண்ணும்போது அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்தியன் ஆர்மியோட உழைப்பை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த அழகான இடங்களை நம்ம பாதுகாக்க ட்ரை பண்ணணும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும். ஸோ ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும்னா சிச்சுவேஷன் ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. லடாக் இந்த வருஷம் கண்டிப்பாக ஓப்பன் ஆகிறதுக்கான சைன்ஸ் அறிகுறி எனக்கு எதுவுமே தெரியல. அண்ட் ஸோ உங்களுக்கு லடாக் போகிற பிளான்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து ஓர கட்டி வச்சுருங்க. அதை அடுத்த வருஷமும் போக முடியுமான்னு தெரியல. அப்படியே போக முடிஞ்சாலும் நிறைய இடம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்கன்றது எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆகுமா ஆகாதா? கீழே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நம்ம ஆல்ரெடி மேலே இருக்கோம். அக்டோபர் வரைக்கும் தான் லடாக்கோட ரோட்ஸ் ஓப்பனாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இத்தனை மாதம் தான் இருக்குது நம்மக்கிட்ட.
ஏற்பட்ட இந்த வருஷத்தில் அதில் இந்த மாதிரி லாக்டவுன்ன்ற பிரச்சனை. ஸோ எப்படியும் மே எண்டில் லாக்டவுன் முடியுது. அது இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை எப்போ முடியும்னு தெரியல. எப்படியும் 2-3 மாதம் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் லடாக் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. அப்படியே போனாலும் நிறைய ஏரியாஸ் வந்து சீல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வருஷம் லடாக்கான கனவு நிறைய பேருக்கு கனவாகவே இருந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே கேட்குறது கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய பேரோட பிளான்ஸ் நினச்சி எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. பட் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் லடாக் வீடியோஸ் பார்த்து வந்ததுனால இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு கடமைப்பட்டிருந்தேன். ஆனால் லடாக்கு ஈக்குவலாக நிறைய அழகான இடங்கள் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. ஸோ இந்த வருஷம் நம்ம அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுவோம். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண அழகான இடங்கள் அதோட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் இது வரைக்கும் நம்ம மேகாலயா சீரீஸ் பார்க்கல, மூணார் சீரீஸ் பார்க்கலன்னா ஸ்க்ரீனில் நான் இங்கே போடுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே கீழே போகும்போது லைக் பட்டனும் தட்டிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.